ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் 10th மேக்ஸு சமச்சீர் லெசன் நம்பர் 3ல எக்ஸசைஸ் நம்பர் 3.10 பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் வந்து ஷோ த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு சம் வந்து 4x² - 7x - 2 = 0. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்னது, 4 × -2 வந்து என்ன வந்துடும், -8ன்னு வந்துடும். இந்த -7 வந்து நம்ம இங்கே எழுதிக்கணும். அதாவது ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்னா -8ன்னு வரணும். சம் பண்ணோம்னாக்கா -7ன்னு வரும். அப்போ -8 × 1ன்னு எழுதலாமா? அப்போ -1 × 8 வந்து -8ன்னு வந்துடும். -8 + 1 வந்து -7ன்னு வந்துடும். அதை வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனில் எழுதிக்கணும். 4x² - 8x + x - 2 = 0. அப்போ நான் இந்த ரெண்டு டேர்மையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு டேர்மும் கன்சிடர் பண்ணல 4x வந்து நான் வெளில எடுத்துடுறேன். அப்போ x - 2ன்னு வரும். ப்ளஸ் இதுலேருந்து நான் 1 காமனாக எடுத்துகிட்டு x - 2 = 0ன்னு வரும். அப்போ 4x + 1 இந்த டேர்ம் வந்து 4x + 1 x - 2ன்னு எழுதிக்கலாம் =0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ஈக்குவேஷனை =0 ஈக்குவேட்டிங் பண்ண போகிறேன். ஈக்குவேட்டிங் பண்ணையில் ஃபஸ்ட்டு 4x + 1 = 0. அப்போ இந்த 1 வந்து இந்த சைடு வந்துடுது. அப்போ 4x = -1. இப்போ x என்னது, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கையில் இந்த சைடு வரல, டிவிஷன் ஆகிடும். ஸோ -1/4ன்னு வந்துடும். இங்கே வந்து x - 2 = 0. அப்போ x என்னதுனாக்கா 2. ஸோ நமக்கு என்ன ரெண்டு ரூட் வந்திருக்குனாக்கா -1/4ன்னு ஒரு ரூட் வந்திருக்கு. அடுத்தது 2ன்னு சொல்லி இன்னொரு ரூட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் வந்து இதுலேயே 3 of p² - 6 = p of p + 5. இப்போ இந்த pயை வந்துட்டு நம்ம இந்த 3யை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் இதை வந்து உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3p² - 18ன்னு வரும். இங்கே வந்து p² + 5pன்னு வந்துடும் இல்லையா? அப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையுமே நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ எல்லாமே என்னவாயிடும், மைனஸ் ஆகிடும். அதாவது 3p² - 18 - p² - 5p = 0. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2p² - 5p - 18 = 0. இப்போ இதுக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா என்ன வரணும்னாக்கா -36 வரணும். சம் பண்ணோம்னாக்கா -5 வரணும். அப்போ -9 × 4ன்னு பண்ணிக்கலாம். அப்போ அதை ஈக்குவேட் பண்ணோம்னாக்கா p + 2 2p - 9 = 0. இப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம் 0க்கு. ஃபஸ்ட்டு டேர்ம் நான் எடுத்துக்கிறேன், p + 2 எடுத்துக்கிறேன். p + 2 = 0. அப்போ p என்னது, -2. 2p - 9 = 0. அப்போ 2p = 9, p = 9/2. ஸோ அப்போ நமக்கு ரெண்டு ரூட் வந்திருக்கு. ஒன்று வந்து 9/2, இன்னொன்று வந்து -2. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.